Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம டே 15ல் இருக்கோம் கிராஷ் கோர்ஸில். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட டே 2. ஓகே, ஸோ டே 1ல் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எல்லா பேசிக்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன வேணுமோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். ஓகே, ஒரு சமையல் செய்ய போகிறோன்னா எல்லாத்தையும் எப்படி முன்னாடியே நம்ம எடுத்து வைக்கணுமோ, இல்லை எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் நீங்கள் ப்ரீ பிளான்டாக இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள் வேணுமோ எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. அதாவது நம்மளுக்கு எல்சிஆர் சர்க்கியூட் தான் இங்கே ரொம்ப முக்கியமான பார்ட். அது படிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் வி ஆர் கோயிங். அதுலேயும் பியூர் கெப்பாசிட்டிவ், பியூர் இண்டக்டிவ், பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். அதாவது ஒரு ஏசி சோர்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா போன கிளாஸில், அந்த ஏசி சோர்ஸை ஒரு ரெசிஸ்டர் வழியாக, ஒரு இண்டக்டர் வழியாக, ஒரு கெப்பாசிட்டர் வழியாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேஸ் பண்ணி உள்ளது 3 சர்க்கியூட். அதுக்கப்புறம் எல்சிஆர் சர்க்கியூட்டை மெயினாக படிப்போம். அதுக்கப்புறம் வாட் வி வில் டூ இஸ் லாஸ்ட்டாக we will study about the transformers. மற்றபடி அவ்வளோதான் இந்த டாப்பிக்கே. ஓகே, ரைட், குட். ஸோ இப்போ let's go into the live. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போன கிளாஸில் ஆர்எம்எஸ் வேல்யூ, பீக் வேல்யூ எல்லாமே நம்ம படித்தோம் இல்லையா, அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். லெட்ஸ் சி யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். போன வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். So இது ஒரு ப்ராப்ளம். there is another problem. இந்த ரெண்டு ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமை பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். எஸ். ஸோ எக்ஸாம்பிள் 7.3ன்னு ஒரு ப்ராப்ளம். ஓகே, கமான்பா. எஸ். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்த ப்ராப்ளமில். பீக் வேல்யூ ஆஃப் ஏசி சப்ளை இஸ் கிவன் பை 300 வோல்ட். ஓகே, வாட் இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு கேட்குறான். அதாவது பீக் வேல்யூ கொடுத்துட்டு ஆர்எம்எஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ எப்படி இந்த ப்ராப்ளம் பண்ணுறது நம்ம? லைவ் ப்ராப்பராக இருக்கா? ஆடியோலாம் ப்ராப்பராக கேட்குதா? Come on, yes, you are able to hear me properly. I think எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எனி ப்ராப்ளம் இஸ் தேர், லெட் மீ நோ. ஓகே, சரிப்பா, கவனிங்க. இப்போ பீக் வேல்யூ கொடுத்துட்டான், ஆர்எம்எஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அ சர்க்கியூட் தே ஹவ் கிவன். ஓகே, ஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்? வாட் இஸ் த பீக் கரண்ட் கேட்குறான். ஆர்எம்எஸ் கரண்ட்டு கொடுத்துட்டு பீக் கரண்ட் என்னன்னு கேட்குறான். ஓகே, இது நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 1 பார்க்கலாமா? ஸோ பீக் வேல்யூ கொடுத்துட்டான். பீக் வேல்யூ ஆஃப் ஏசி சப்ளை 300 வோல்ட். பீக் வேல்யூ ஆஃப் ஏசி சப்ளை 300 வோல்ட். அப்போ V0 கொடுத்துட்டான். வாட் இஸ் த V0 ஹியர்? 300 வோல்ட். ஓகே, வாட் இஸ் த ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு கேட்குறான். விஆர்எம்எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? வாட் இஸ் விஆர்எம்எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா? V0/√2. இதான ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் 1/√2? ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். வாட் இஸ் 1/√2? 0.707 into 300 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ யூ ஆல்மோஸ்ட் கெட் வாட்? and 21. okay, so 2121. okay, so இதுதான் so இந்த வோல்ட் தான் என்னது? RMS வேல்யூ. எனி டவுட்? ஸோ திஸ் இஸ் த RMS வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினில் ஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்துட்டான். லைவ் ப்ராப்பராக இருக்கா? எனிஒன் இஸ் ஃபேஸிங் எரர்? நோ ப்ராப்ளம், ரைட்? everything is okay. chat box சொல்லுங்க பார்க்கலாம், everything is okay or not.
சரிப்பா கவனிங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து செகண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்? ஆர்எம்எஸ் வேல்யூ they have given. அதாவது என்ன யூனிட்டில் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆம்பியரில் கொடுத்துருக்கான். அப்போ என்ன கொடுத்துருக்கான்? IRMS they have given. IRMS is 10 ampere. What is the peak current? I0 வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்க்கணும். ஸோ IRMS is nothing but what? ஃபார்முலா என்னது? I0 by √2. ஸோ I0 வேல்யூ என்னவாக இருக்கும்? √2 into IRMS. சரி, அப்போ என்ன வரும்? √2 into 10. So what is the value of √2? 1.414. Our answer will be 14.14 ampere. புரியுதா இல்லையா? So this is the IRMS. Any doubt? Yes. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போயிடலாமா? ஸோ கவனிங்க, இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே என்னென்ன டேட்டாவை எடுத்து எழுத முடியுன்றதை பாருங்கள். இந்த ப்ராப்ளம் கொடுத்தோன்னே என்னென்ன டேட்டா சொல்லுங்கப்பா. ஸோ இப்போ வந்து if the current in the AC circuit is given by the equation. ஸோ ஏசி சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏசி சர்க்கியூட், ஓகே, அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டான். இப்போ டி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதான்? ஸ்மால் டி. ஸ்மால் டி இஸ் ரெப்ரசன்டிங் வாட்? டைம், ஓகே, அண்ட் I is in ampere. I is in ampere and T is in seconds. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறான் பாருங்கள், பீக் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் என்னன்னு கேட்குறான், ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறான், ஆவரேஜ் கரண்ட் என்னவாக இருக்கும்னு கேட்குறான். ஓகே, ஸோ எப்படி இதை ஆன்சர் பண்ணுறது? ஹவு டு ஆன்சர் திஸ்? கமான் பையஸ். ஈஸி தான் இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். எஸ், கமான். சரி, நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த பீக் வேல்யூ. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நீங்கள் எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். ஒரு ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்றானா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அதான், கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். எப்போவுமே நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணாலே போதும். கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். என்ன ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்? I is equal to I0 sin omega t plus 5. இதான ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனு. இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். 5 இங்கே இருக்குது, இங்கே I0 இருக்குது. ஸோ வாட் இஸ் த பீக் வேல்யூ they have given? Peak value they have given is 5. ஓகே, பீக் வேல்யூ they have given is I0 வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 5 ampere. அதுக்கப்புறம் ஒமேகா இருக்க இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு? ஒமேகா இருக்க இடத்துல we are having 300. அதே மாதிரி 5 இருக்க, நல்லா கவனிங்க, இங்கே +5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? -5/4. வாட் இஸ் -5/4? ஸோ 5 இருக்க இடத்துல என்ன இருக்காங்க? -5/4 ரேடியன். -5/4 ரேடியன். ஸோ பேசிக்காக இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? 45 டிகிரியை ரெப்ரசன்ட் பண்ணுது. -45 டிகிரியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிம்பிள் தான். π/6 வந்து 30. ஸோ இது வந்து π/4. இட்ஸ் இஸ் நத்திங் பட் 45 டிகிரி. ஓகே, சரிப்பா. இப்போ வந்து லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறான். சரி, ஒமேகான்றது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆனால் அவன் வெறும் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்கான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்கள், ஒமேகா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? ஒமேகா ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டினில் தெரியும். 300 இஸ் த ஒமேகா. வாட் இஸ் த யூனிட்? ரேடியன் பர் செகண்ட். இப்போ ஒமேகா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி இப்போ டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சிலாம் கண்டுபிடிக்கிறது? 2π/Tன்றது டைம் பீரியட் கொடுக்கும்.
அதுக்கப்புறம் 2π 1 by டைம் பீரியட்ன்றது ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ரிக்வயர்ட். ஓகே, ஃப்ரீக்வன்சி வேணும் நம்மளுக்கு. அப்போ f is equal to omega by 2π. ஸோ ஒமேகாவோட வேல்யூ என்னது? வாட் இஸ் த ஒமேகா வேல்யூ? 300 divided by 2π. ஸோ வாட் ஆன்சர் யூ வில் கெட்? ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 150. அதாவது நல்லா கவனிங்க. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 2/π ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேனா? இதை எப்படி எழுதலாம்? ஸோ 2 into 2/π into 150 by 2 இப்படி எழுதலாமா? 2/π அதாவது 300 2 into 150 எழுதிட்டேன். π into 2. ஸோ π by 2/πயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் தட்? 0.637. ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? 150 divided by 2 we will get 75. ஸோ இது வந்து calculation ரெடியூஸ் பண்ணது பாருங்கள். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் you will have? ஸோ குவிக், அதாவது ஃபாஸ்ட் கேல்குலேஷன் பண்ண போகிறீங்கன்னா இது 0.63 எடுத்துக்கலாம். பட் ஓகே, எனக்கு ஃபுல் ஆன்சர் வேணும்னா யூ நீட் டு எவாலுவேட் கம்ப்ளீட்லி. 63775. ஓகே, ஸோ 5 18 1 31. What you will get here? 9 4 5 2. So 42 44. கரெக்டா? ஸோ 5 7 7 4. இப்போ எனக்கு இதுமே ஒரு ஆன்சர் வருது. உங்களுக்கு யாருக்கும் அப்படி ஆன்சர் வருதா? யா, இட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது? எனக்கு 3 டெசிமல் பாயிண்ட்ஸ்க்குள்ளே நான் பாயிண்ட்ஸ் வைக்கணும். ஸோ 47.77. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஹர்ட்ஸ். அதாவது வெறும் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் த ஸ்மால் எஃப், நாட் த ஒமேகா. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்டால் நீங்கள் ஒமேகாவை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கரண்ட். இப்போ இதிலேருந்து இஃப் தே ஆஸ்க் வாட் ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 1/fன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, சரி, இப்போ ஆவரேஜ் கரண்ட்டுன்றது ஜஸ்ட் ஆவரேஜ் கரண்ட்டுன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வெறும் ஆவரேஜ் கரண்ட்டுன்னு கேட்டிருக்கான்ப்பா. தேர் ஆர் 3 ஆன்சர்ஸ். நம்ம வந்து 3 ஆன்சர்ஸ் படித்தோம். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், தட் இஸ் 0 to t/2 வந்துச்சுன்னா வாட் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட்? 2I0/π. இதே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு என்ன வந்துச்சு? -2I0/π. அதே நம்மளுக்கு இது வந்து t/2லேருந்து t. அதே வந்து I ஆவரேஜ் ஃபார் ஃபுல் சைக்கிள் 0 to t, ஃபுல் சைக்கிளுக்கு 0ன்னு வந்துச்சு. இப்போ எதை சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சரி, அவன் முடிஞ்ச அளவு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒரு புக்கில் இருக்கிறது. பட் ஆனால் இன் ஜென்ரல் ஒரு நீட் லெவல் கொஸ்டின்ஸில் வந்து அவன் ஆவரேஜ் கேட்குறானா, ஹாஃப் சைக்கிள் கேட்குறானா, ஃபுல் சைக்கிள் கேட்குறான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இங்கே வந்து நீங்கள் இதையே கண்டுபிடிச்சி சொல்லலாம். எதுனாலும் சொல்லலாம். ஃபுல் சைக்கிள்னு சொன்னீங்கன்னா 0, ஹாஃப் சைக்கிள் சொன்னீங்கன்னா 2/π/I0. ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஃபார் ஃபஸ்ட் ஹாஃப் சைக்கிள் என்ன வரும்? 2/πI0. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? 2/πன்றது என்னது? 2/π is nothing but what? 0.637 into what is the I0 value? 5. ஸோ 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 5 3 15 31. ஓகே, ஸோ 3.185 ampere. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். கரெக்டா? யா, ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறப்பா. இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் விச் வி ஸ்டடிட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கவனிங்க. இப்போ
போன கிளாஸில் நம்ம ஏசி சர்க்கியூட்ஸ் பற்றி சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த தடவை சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், கவனிங்க. ஒன்ஸ் அகெயின். சார் அது என்ன சார் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில் இன்னும் சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ extra points on AC. ஏசியில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதாவது நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரோப்ளேட்டிங். ஓகே, எலக்ட்ரோப்ளேட்டிங் அண்ட் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சில இது ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, கெமிக்கல் டெபாசிஷன்லாம் சொல்லுவான். ஸோ ஏசி cannot produce, ஏன்னா ஏசியில் வந்து டைரக்ஷன் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏசியில் என்ன மாறிக்கிட்டே இருக்கும்? டைரக்ஷன் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் என்னென்னா ஏசியில் டைரக்ஷன் இஸ் கோயிங் டு சேஞ்ச். AC cannot produce electroplating. AC cannot produce electroplating or electrolysis. இதெல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஏசி கரண்ட்டை வச்சு பண்ணுறது பொதுவாக. பட் டிசி கரண்ட்டை வச்சு பண்ண முடியுமே தவிர ஏசி கரண்ட் வச்சு பண்ண முடியாது. சிம்பிள் ரீசன் என்னது? அதோட டைரக்ஷன் வில் கண்டினியூஸ்லி சேஞ்ச். இப்போ பாருங்கள், என்கிட்ட ஒரு ரெசிஸ்டரில் ஒரு கரண்ட் போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு டிசி கரண்ட். இது வந்து என்னோடய ரெசிஸ்டர். ஓகே, இது வந்து என்னோடய வோல்டேஜ். ஸோ தேர் இஸ் அ கரண்ட் விச் இஸ் ஃப்ளோயிங் இன் த கரண்ட் போயிட்டுருக்கு. இது ஒரு ரெசிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து ஹவ் யூ வில் ஃபைண்ட் அ கரண்ட் அக்ராஸ் த சர்க்யூட்? இந்த ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், எனி ஐடியா ஹவ் டு ஃபைண்ட்? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் யூ நீட் டு டூ? என்ன பண்ணணும்? நம்ம அந்த ஒயரில் கரண்ட் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம எதால் ரீப்ளேஸ் பண்ணணும்? அந்த ஒயர் கரண்ட் போகிற பாத்தில் ஐ நீட் டு கனெக்ட் அன் அம்மீட்டர். ஓகே, ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணனா அது வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டும். அதை பொறுத்து நம்ம வி கேன் மெஷர். ஓகே, அதே மாதிரி அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டருக்கு எய்தர் சைட்ஸ், ரெண்டு சைட்லேயும் நான் என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு கனெக்ட் அ வோல்ட் மீட்டர். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்? வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் அண்ட் கரண்ட் பாசிங் டு த ரெசிஸ்டர் கிடச்சிரும். இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஹியர் த கரண்ட் இஸ் டிசி கரண்ட். Here the current is direct current. Okay, DC. ஸோ அதனால் என்னென்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது? Here the current is DC, so we use DC ammeter and DC voltmeter. அதாவது நம்ம லேபில் வந்து பொதுவாக வந்து டிசி யூஸ் பண்ணும்போது டிசி அம்மீட்டரும் டிசி வோல்ட்மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட்டா? ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசி அம்மீட்டரும் வோல்ட்மீட்டரும் நம்ம ஆல்ரெடி ஒரு சாப்டரில் படித்தோம். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் படித்தோமா? அதாவது மூவிங் காயில் கேலனோமீட்டர், அதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பான். போத் ஆர் பில்ட் யூஸிங் moving coil
galvanometer. ஓகே, நல்லா கவனிங்கப்பா. இது வந்து என்னோட சர்க்யூட்டில் ஒரு டிசி சர்க்யூட் இது இல்லையா, ஒரு டிசி ஒரு பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் இஸ் அ கான்ஸ்டன்ட் கரண்ட். வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து வி. அதாவது நான் கரண்ட் அக்ராஸ் த ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு ஒரு அம்மீட்டரை ஜாயின் பண்ணணும். அண்ட் ஒரு ரெசிஸ்டர் அக்ராஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா பேரலில் ஐ நீட் டு கனெக்ட் த வோல்ட் மீட்டர். இந்த ரெண்டு அம்மீட்டர், இந்த அம்மீட்டரும் சரி இந்த வோல்ட் மீட்டரும் சரி, இட் இஸ் மேட் ஆஃப் வாட்? மூவிங் காயில் கேலனோமீட்டரோட பிரின்சிபல். கரண்ட் அனுப்பணும்னா ஒரு கரண்ட் கேரிங் காயில் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோஸில் படிச்சிருக்கோம். இப்போ இது எல்லாமே டிசி அம்மீட்டர் அண்ட் டிசி வோல்ட் மீட்டர். ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த டிசி அம்மீட்டர் அண்ட் டிசி வோல்ட் மீட்டர் வந்து இங்கே வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் ஃபிக்ஸடு, கரெக்டாக? கரண்ட்டோட டைரக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் வென் வி யூஸ் இதே டிசி அம்மீட்டரையும் டிசி வோல்ட் மீட்டரையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னோட ஏசி சோர்ஸில் போட்டேன்னா எனக்கு என்ன காட்டும்? நல் டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு கிளாக் வைஸ் போகும் கரண்ட்டு, அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் போகும். கரண்ட்டோட டைரக்ஷன் மாறனால we cannot use a moving coil galvanometer to measure alternating current. To measure alternating current, we cannot use a DC ammeter or DC voltmeter. So DC ammeter யூஸ் பண்ண முடியாது, DC voltmeter நம்மளால யூஸ் பண்ண முடியாது. Why? Because கொஞ்ச நேரத்துக்கு கிளாக் வைஸ் கொஞ்ச நேரத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகிறனால இட் cannot able to predict. டார்க் வந்து ரேண்டமாக இருக்கும். ஸோ என்னென்னா இதனால் என்னென்னா they will show what? They will show null deflection if it is used. நல்னா என்னது? ஜீரோ டிஃப்ளெக்ஷன். கேலனோமீட்டர் டிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் ஏசி அனுப்புன என்கிட்ட ஒரு டிசி அம்மீட்டர் டிசி வோல்ட் மீட்டர் இருக்குது, இது வழியாக நான் ஏசி அனுப்புனேன்னா எனக்கு எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் காட்டாது. they will show null deflection. they will show null deflection. ஸோ டிஃப்ளெக்ஷனை காட்டாது. அப்போ எதான் சார் யூஸ் பண்ணுறது? அதாவது இப்போ எனக்கு வந்து கரண்ட் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டர், பட் ஐ எம் கோயிங் டு கனெக்ட் அ வாட்? ஒரு ஏசி சோர்ஸை கனெக்ட் பண்ணுறேன், கரெக்டாக? ஒரு ஏசி சோர்ஸை நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து we need to use an ammeter which is called what? AC ammeter, AC voltmeter தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ in lab to measure AC current and alternating voltage, AC current and alternating voltage. In lab to measure AC and alternating voltage, we need to use AC voltmeter and AC ammeter. இப்போ புரியுதா இல்லையா? இது ரெண்டும் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். பட் ஆனால் சார் இதில் வந்து டைரக்ஷன்ஸ் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்க போகுது. நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இஃப் ஐ ட்ரை டு கனெக்ட் அன் ஏசி அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டேனே எடுத்துக்கலாம். ஐ ஹவ் கனெக்டட் ஏசி அம்மீட்டர். அப்படி கனெக்ட் பண்ணால் இது என்ன வேல்யூவை காட்டும்? இப்போ ஏசி இது வந்து ஒரு ஏசி சோர்ஸ், ஏசி வோல்டேஜை கனெக்ட் பண்ணிட்டேன். இதனால் இந்த ஏசி அம்மீட்டரில் என்ன கரண்ட் காட்டும்? ஏன்னா இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும், பட் ஆனால் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து மாறும். அப்போ ஏசி அம்மீட்டர் என்ன ரீடிங் தரும்? கொஞ்சம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குமா? ரீடிங் ரேண்டமாக காட்டுமா? கிடையாது. இட் வில் ஷோ அ ரீடிங் கால் ஆர்எம்எஸ் வேல்யூ இருக்குல்ல, ஏசி அம்மீட்டர் எதை மெஷர் பண்ணும்?
display அதாவது ஏசி அமீட்டர் ஷோஸ்னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏசி அமீட்டர் என்ன வேல்யூ நம்மளுக்கு தருது அவுட்புட்டாக ஷோஸ் IRMS வேல்யூ RMS வேல்யூ ஆஃப் கரண்ட். புரியுதா இல்லையா? RMS வேல்யூ ஆஃப் கரண்ட். அதே மாதிரி ஏசி வோல்ட் மீட்டர் என்ன பண்ணும்? ஏசி வோல்ட் மீட்டர் ஷோஸ் என்ன அவுட்புட்டாக காட்டுது? வோல்ட் மீட்டர் என்ன பண்ணும்? VRMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு டிசி கனெக்ட் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து டிசி அம்மீட்டர் டிசி வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் மாறல. இட் வில் சே a proper current value. Okay, in general DC current or DC voltage will be a constant. So ammeter moving coil galvanometer ஆல உருவான கான்செப்ட் ஆல உருவான டிசி அம்மீட்டர் வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதே ஏசிக்கு வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே நான் டிசி அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? டு மெஷர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் we cannot use what டிசி அம்மீட்டர் ஆர் வோல்ட் மீட்டர். ஏன்னா அது வந்து நல் டிஃப்ளெக்ஷன் காட்டும், உங்களுக்கு ஆன்சரே கிடைக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் லேபில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will use to measure alternating voltage or alternating current, we use separately AC ammeter or voltmeter, and they will show what? They will show the RMS value. So it is built using what? ஸோ இது வந்து ஹாட் ஒயர் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணது. ஓகே, பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு. ஓகே, ஏசி அம்மீட்டர்ஸ் ஆர் கால் இது இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஏசி அம்மீட்டரில் மூவிங் காயில் கேலனோமீட்டர் கான்செப்ட் யூஸ் பண்ண மாட்டான். rather they will use what? AC ammeter are called hot wire ammeter. புரியுதா இல்லையா? எஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நத்திங் லெஃப்ட். ஓகே ரைட், வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் we are going to do is phasor diagram. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து இந்த phasor diagramன்றது. அதை பற்றி we will see now. ஓகே, phasor diagram. இப்போ நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. phasor diagram. சார் எதுக்கு சார் இது தேவை, ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் நம்ம வந்து ஏசி சர்க்யூட்ஸை படிக்கிறதுக்கு phasor பேசிக்கலி எல்சிஆர் சர்க்யூட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு phasor diagram வேணும். ஓகே, ஸோ என்னன்றதை பாருங்கள். டு சிம்பிளிஃபை எழுதிக்கோங்க. The instantaneous current and voltage are represented by anti-clockwise rotating vectors. First எழுதிருங்க, then I will explain.
ஓகே. ஸோ நம்ம கரண்ட்டையும் வோல்டேஜும் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will try to represent as anti clockwise rotating vectors. அதுவும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகும். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ். அந்த ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேஸஸ். ஓகே, ஜஸ்ட் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கரண்ட்டையும் வோல்டேஜும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஒரு வெக்டார் மாதிரி. வெக்டாரில் என்ன இருக்கும், ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெயில் இருக்கும். ஓகே, தேர் வில் பி அ ஹெட் அண்ட் அ டெயில். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வெக்டாரை தான் நம்ம ஃபேஸர். ஓகே, அது எப்படி சொல்கிறான்றதை பாருங்கள். ஃபேஸர் வெக்டார்ஸ். ஓகே, இந்த நம்ம நார்மல் வெக்டார்ஸ் இருக்குல்ல, மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷன். கரெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா? வெக்டார்ஸ் வந்து மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷன். வெக்டார்ஸை மேக்னிடியூட் டைரக்ஷன் எழுதலாமா? இப்போ இங்கே வந்து நம்ம கரண்ட்டையும் வோல்டேஜும் நம்ம எதால் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் பாத். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னு சொல்லலாம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆர் யூனிஃபார்ம் சர்க்குலர் பாத். இந்த வெக்டாருக்கு பேர் வந்து ஃபேஸர் வெக்டார். ஓகே, அந்த லென்த்து இது ஹெட்டு, இது நீங்கள் டெய்லுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபேஸர் வெக்டார்ஸ் obey law of vector addition. law of vector addition. நம்மளோட நார்மல் வெக்டார் ரூல்ஸ் இருக்குல்ல, நம்ம சாப்டர் கிளாஸ் 11ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க வெக்டாரோட ரூல்ஸ். ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டார் வில் ஃபார்ம் அ parallelogram with these two vectors அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அந்த லாவை ஃபாலோ பண்ணும், parallelogram law of vector addition, அதை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேஸர் வெக்டார்ஸுமே என்ன பண்ணணும்னா obey law of vector addition. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன சார், நீங்கள் கரண்ட்டும் வோல்டேஜும் எப்படி வெக்டார் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுன்றதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜை படிக்கிறதுக்கு நம்ம கரண்ட்டையும் வோல்டேஜையும் வெக்டார் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அது வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, தே ஆர் நாட் வெக்டார் குவான்டிட்டி. பட் ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெக்டார் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். அது மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா we can able to clearly study the current and voltage behavior in an AC circuit. ஸோ அதில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா we are applying the phasor vectors obeying what? law of vector addition. புரியுதா இல்லையா? law of vector addition ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியலனா இந்த ரூல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ ரூல்? இப்போ என்கிட்ட இப்போ இந்த ரெண்டு வெக்டாரை நான் ஆட் பண்ணுறேன்னு வைங்க, டூ வெக்டர்ஸ், திஸ் இஸ் ஏ வெக்டார் அண்ட் திஸ் இஸ் பி வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரோட டெய்ல் இங்கே ஜாயின் ஆகிருக்கா? ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் கெட் ஆர் வெக்டார். கரெக்டாக? ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணால் ஐ வில் கெட் ஆர் வெக்டார். ஸோ இதோட ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும்னா இட் ஃபார்ம்ஸ் அ parallelogram. ஓகே, இட் ஃபார்ம்ஸ் அ parallelogram R vector. புரியுதா இல்லையா? ஓகே, இஃப் இட் மேக்ஸ் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இனிஷியல் ஆங்கிள் தீட்டா இருந்துச்சுன்னா வாட் இஸ் அ மேக்னிடியூட் ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. கரெக்டா இல்லையா? ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபேஸர் வெக்டர்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ லா ஆஃப் வெக்டர் அடிஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு கவனிங்க, அடுத்த பாயிண்ட். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபேஸர் டயக்ராம் நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ட்ரா த ஃபேஸர் டயக்ராம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஐ எம் ஹேவிங் அ கரண்ட். ஓகே, இப்போ என்கிட்ட கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. I is equal to I0 cos omega t. ஓகே, cos omega t அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்
pi by 3. ஓகே, என்கிட்ட இது மாதிரி ரெண்டு கரண்ட் இருக்குன்னு வைங்க. என்கிட்ட என்ன இருக்குது, இது மாதிரி ரெண்டு கரண்ட் இருக்குது. ஓகே, I is equal to I0 cos omega t plus pi by 3, I is equal to I0 sin omega t by pi by 3. இப்போ இதை நான் ஃபேஸர் டயக்ராமாக ட்ரா பண்ண போகிறேன். எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பீக் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வாட் யூ நீட் டு நோ இஸ் வாட் இஸ் த பீக் வேல்யூ. பீக் வேல்யூ என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, பீக் வேல்யூ யூ நீட் டு ஐடென்டிஃபை. பீக் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபேஸ். ஃபேஸ்ன்றது இங்கே பீக் வேல்யூன்றது என்னது, வாட் இஸ் த பீக் வேல்யூ இயர், I0. ரெண்டு இதுக்குமே I0 தான். அட் த சேம் டைம் இதோட பீக் வேல்யூ என்னது, ஃபேஸ் என்னது, ஃபேஸ் இஸ் நத்திங் பட் தீட்டா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் பை பை 3. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, ஃபேஸ். ஓகே, அதுக்கப்புறம் வாட் இஸ் த இனிஷியல் ஃபேஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் த இனிஷியல் ஃபேஸ். இங்கே எது இனிஷியல் ஃபேஸுன்றது, இதான இனிஷியல் ஃபேஸு. வாட் இஸ் த இனிஷியல் ஃபேஸ், ப்ளஸ் பை பை 3. புரியுதா? எந்த ஒரு ஏசி, இது வந்து ஒரு ஏசி சைனசாய்டல். இதை நான் வந்து ஃபேஸர் டயக்ராமாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு 3 விஷயம் தெரியணும். ஓகே, பீக் வேல்யூ என்ன, ஃபேஸ் என்ன, அப்புறம் இனிஷியல் வேல்யூ என்னன்றதை ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சைன் கொடுத்துருக்கானா சைன் ஃபங்க்ஷனா இல்லை ஆர் கொசைன் ஃபங்க்ஷனா அப்படின்றத யூ நீட் டு ஐடென்டிஃபை. சைனா கொசைனான்றதை யூ நீட் டு ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு பீக் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இப்போ என்னோட என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபேஸர் டயக்ராம். நம்ம நார்மல் XY ஆக்சஸ் போடுவோம்ல, நார்மல் XY ஆக்சஸ் போடுவோம்ல, அதுதான் அந்த ஆக்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் Y ஆக்சஸ் அண்ட் திஸ் இஸ் X ஆக்சஸ். ஓகே, இப்போ ஃபேஸர்ன்றது என்ன சொன்னோம், ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ். அந்த வெக்டார்ஸ் ரொட்டேட்டிங்னா அதுக்குன்னு ஒரு லென்த் இருக்குமா, ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ்னால் அதுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வருதுன்னு சொல்கிறோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா அதுக்குன்னு என்ன இருக்கணும், ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஷுட் பி தேர். அதாவது நம்மளுக்கு கவனிங்க. ஸோ இப்போ இதான் என்னோட ஃபேஸர் வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகே, this is my phasor vector O to A. இதான் என்னோட phasor vector. இதுதான் என்னோட phasor vector அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, OA represents length of phasor vector should be equal to the peak value. Length of OA will be equal to the peak value. கவனிங்க, அந்த லென்த் ஆஃப் த OA இருக்குல்ல, அது வந்து should be equal to the peak value. இங்கே peak valueன்றது என்னது, which is equal to I0. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், peak value சொல்லிட்டோம். இப்போ வந்து angle it makes with X axis is nothing but the theta phase. Angle made by OA, OA னா இந்த இடத்துல phasor, with positive X axis, with positive X axis will be equal to what, theta. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. நம்ம ஆங்கிள் சொல்கிறோம்ல இந்த இடத்துல, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ன்றது எது, இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், கரெக்டாக இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். இப்போ இந்த OA வெக்டாரை நான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து 0லேருந்து T வரைக்கும் போட்டிருக்கேனா, இதுதான் நம்மளோட ஃபேஸ். ஓகே, எனி டவுட்? angle theta
plus theta represents angle measured in anti-clockwise direction. இப்போ புரியுதா இல்லையா? இப்போ நான் ப்ளஸ் டீட்டான்னு நான் சொல்கிறேன்னு வைங்க, என்னோடய ஃபேஸ் வந்து ப்ளஸ் டீட்டா அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஐ நீட் டு மெஷர் இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, அதே மைனஸ் டீட்டா அப்படின்னா மைனஸ் டீட்டா ரெப்ரசன்ட்ஸ் வாட்? angle measured in clockwise direction. Angle measured in clockwise direction from positive x axis. புரியுதா இல்லையா? So this is the point you need to note. So you need to be very clear. Okay, அதாவது இப்போ இன்னொரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட், இந்த வெக்டார் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, இந்த வெக்டார் இஸ் கோயிங் டு ரொட்டேட் வித் ஃபிக்ஸட் ஆம்ப்ளிடியூட், அதாவது ஃபிக்ஸட் லென்த்து. அப்போ இட் மேக்ஸ் அ சர்க்குலர் பாத். கரெக்டாக இல்லையா? இட் மேக்ஸ் அ சர்க்குலர் பாத். அப்போ ரொட்டேட் ஆகணும்னா அதுக்குன்னு என்ன இருக்கணும்? ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இப்போ ஒரு வெக்டார் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? வெக்டாரோட டெய்ல் இஸ் பீன் ஃபிக்ஸட் இயர், ஃபிக்ஸ்ட் அட் ஆரிஜின். புரியுதா இல்லையா? அந்த ஃபேஸர் வெக்டார்ன்றது ஹெட் இருக்குது, டெய்ல் இருக்குது. அதோட டெய்லை நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்? ஆரிஜினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெட்டை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறேன். எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டியோட? ஒமேகா. இப்போ என்கிட்ட ஒரு ஏசி, நம்மள்கிட்ட ஒரு ஏசி வேல்யூ இருக்குதுன்னு வைங்க, அதுக்குன்னு ஒரு ஒமேகா இருக்குல்ல, அந்த ஒமேகாவில் ரொட்டேட் ஆகும். புரியுதா இல்லையா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ இப்போ இந்த நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஃபேஸர்ஸ் ஆர் நத்திங் பட் த நார்மல் வெக்டார்ஸ். ஹெட் இருக்கும், டெய்ல் இருக்கும். அதில் இருக்க டெய்லை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆரிஜினில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆரிஜினில் ஜாயின் பண்ணிட்டு இட் வில் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, த ஃபேஸஸ் வில் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதில் வந்து லென்த் ஆஃப் த வெக்டார் இஸ் ரெப்ரசன்டட் பை பீக் வேல்யூ ஆஃப் த ஏசி. பீக் வேல்யூ ஆஃப் ஏசி தான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பீக் வேல்யூ வில் லென்த் ஆஃப், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்னிடியூட். த லென்த் ஆஃப் த வெக்டார் இஸ் ரெப்ரசன்ட் பை த பீக் வேல்யூ. அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து மெஷர் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிளை நம்ம என்ன சொல்கிறோம்? டீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? டீட்டா. அதாவது ஆங்கிள் மேட் பை ஓஏ, தட் இஸ் ஃபேஸர் வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் வில் பி டீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஃபேஸ். நம்ம அந்த ஏசி இதில் கொடுத்தோம்ல, வாட் இஸ் அ ஃபேஸ் இயர்? ஒமேகா டி ப்ளஸ் π/3. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்ஸு. இப்போ இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது எப்போவுமே எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து மெஷர் பண்ணணும். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். நல்லா கவனிங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனை மெஷர் பண்ணோன்னா இட் வில் பி ப்ளஸ் டீட்டா. ஓகே, அதே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணால் ஐ நீட் டு கால் இட் ஆஸ் வாட்? மைனஸ் டீட்டா. புரியுதா? எனி டவுட் இயர்? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சரி சார், இப்போ இது வெக்டார்லாம் எனக்கு புரியுது, பட் ஆனால் இங்கே எங்கே இருக்குது காசு சைன்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னு நீங்கள், பட் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணதுனே தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது ஐ வில் ஷோ யூ. கவனிங்க, இப்போ ஏதோ ஒரு டீட்டா இது. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் டீட்டா. நான் எந்த டைமுன்னு சொல்லலை, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபேஸர் வெக்டார். இப்போ ஹெட்டில் இருந்து நான் இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். இதுக்கு பேர் என்னது? ப்ரொஜெக்ஷன். இது மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணால் யூ கால் இட் ஆஸ் வாட்? projection on x axis. அதே மாதிரி ஹெட்டில் இருந்து if I draw a horizontal line, I will call it as projection on y axis. இது projection on x axis, this is projection on y axis. இப்போ இந்த length இருக்கு இல்லையா, if I call this as P and this is Q, இந்த OP will represents what? இதோட length என்னது? OA ஓட length என்னது? பீக் வேல்யூ தானே, காஸ் டீட்டா இருக்குது. இது ஒரு வெக்டார் மாதிரி யோசிச்சு பாருங்கள். வெக்டாரை ரெசல்யூஷன் பண்ணுவோமா? வெக்டாரை நம்ம ரெசல்யூஷன் பண்ணுவோம், கரெக்டாக? இது காஸ் வரும், இது சைன். ஸோ அதே தான் இங்கேயும். ஓபி வில் ரெப்ரசன்ட்ஸ் த I0 காஸ் டீட்டா.
OQ represents what? I naught sin theta. புரியுதா இல்லையா? Any doubt? I think everyone is clear. Okay, இதுதான் பாயிண்ட்டு. தீட்டான்றது என்னது? வாட் இஸ் தீட்டா இயர்? நம்மளோட அந்த ஏசி ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ ஒமேகா டி ப்ளஸ் பை பை 3. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் பை பை 3. இப்போ இது வரைக்கும் புரியுதா? டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் போஸ்ட். நிக்கில், குட் ஈவினிங் நிக்கில். சொல்லுங்கப்பா, எதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ நான் எப்படி பிளாட் பண்ணணும்னு ஒரு இதுக்கு மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன். சரி, நம்ம இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாமா? கேன் வி டேக் திஸ் ஒன்? இதை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இப்போ கவனிங்க, இப்போது நான் வந்து இதை விஷுவலைஸ் பண்ணணும்னு வைங்க. I is equal to cos ஒமேகா டி ப்ளஸ் பை பை 3. இதை நான் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியணும்? வாட் இஸ் த பீக் வேல்யூ? I நாட் ரெப்ரசன்ட்ஸ் த பீக் வேல்யூ. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஓகே, இப்போ I நாட் இஸ் ஈக்குவல் டு பீக் வேல்யூ. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபேஸ்? ஃபேஸ் என்னது? இங்கே நம்மளுக்கு ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிள் என்னது? இந்த ஃபேஸ் ஆங்கிளை எப்போவுமே எங்கேருந்து மெஷர் பண்ணுவோம்? இட் இஸ் மெஷர்ட் ஃப்ரம் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணால் நெகட்டிவ். ஸோ வாட் இஸ் த இனிஷியல் ஃபேஸ்? ப்ளஸ் பை பை 3. இங்கே ப்ளஸ் பை பை 3 தானே கொடுத்துருக்கான். ப்ளஸ் பை பை 3னா என்ன அர்த்தம்? டிகிரியில் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 60 டிகிரி. கரெக்டாக இல்லையா? பை பை 3 இஸ் நத்திங் பட் ப்ளஸ் 60. ரைட் ஆர் ராங்? ஓகே, சரி. இப்போ இதை நம்ம we are ready to plot the phasor diagram. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாண்டர்ட் வே. ஓகே, நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு ஐ எம் நாட் கோயிங் டு, ஐ டோன்ட் நோ, பட் நான் வந்து இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன். என்ன ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். ஓகே, அட் டைம் t equal to 0 if you take, at time t equal to 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா what is the theta value? theta value என்னது? what is theta in general? கொஸ்டினில் theta என்னது? ஒமேகா t plus pi by 3. அப்போது what is the value? இப்போ டைம் இருக்கிற இடத்துல 0ன்னு போடுங்கப்பா. டைம் இருக்கிற இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? ப்ளஸ் pi by 3ன்னு வருமா? இப்போ கவனிங்க, இது என்னோட எக்ஸு அண்ட் திஸ் இஸ் மை ஒய். ஓகே, இப்போ என்னோட பீக் வேல்யூ நான் டைம் t equal to 0 அப்போது என்னோடய வெக்டார் எங்கே இருக்குன்னு பாருங்கள். t equal to 0 அப்போ என்னோடய வெக்டார் எங்கே இருக்குது? t equal to 0 அப்போது என்னோடய வெக்டார் எவ்வளோ லென்த்து போடணும்? பீக் வேல்யூ வில் ரெப்ரசன்ட் த லென்த் ஆஃப் ஃபேசர். இட் ரெப்ரசன்ட்ஸ் லென்த் ஆஃப் ஃபேசர் வெக்டார். ஓகே, I நாட். இப்போ இந்த ஆங்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்? இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆங்கிள் என்னது? டைம் t equal to 0 அப்போ இந்த வெக்டாருக்கு ஆங்கிள் என்னது? டைம் t equal to 0 அப்போ வாட் இஸ் த ஆங்கிள்? இட் ஹாஸ் ப்ளஸ் பை பை 3. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா ஆங்கிள்ஸுமே எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் இட் ஷுட் பி மெஷர்ட் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், இல்லைனா கிளாக் வைஸ் மெஷர் பண்ணால் நெகட்டிவ். இங்கே ப்ளஸ் பை பை 3ன்னு இருக்கா, அப்போ என்ன வரணும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து I need to measure in the anti-clockwise direction because it is a positive value. புரியுதா இல்லையா? ப்ளஸ் பை பை 3.
எனி டவுட்? ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? காஸ் இருக்கா, சைன் இருக்கா? நம்மக்கிட்ட இருக்கிறது காஸ். அப்போது ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் வில் கிவ் மீ மை எக்ஸ் காம்பனண்ட், அதாவது காஸ் உள்ள வேல்யூவை கொடுத்துரும். I0 cos π/3. புரியுதா இல்லையா? இப்போ உங்ககிட்ட நம்ம இங்கே வந்து காஸ் ஃபங்க்ஷனுக்கு பார்த்துட்ருக்கோம். இஃப் யூ நீட் சைன், வாட் யூ நீட் டு டூ? இந்த எட்ல இருந்து அப்படியே ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆன் ஒய் ஆக்சஸ் பண்ணுங்கள். இந்த லென்த் என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்? இந்த லென்த் வில் ரெப்ரசன்ட் I0 sin π/3. கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அதாவது நான் என்ன பண்ணேன்னா, பீக் வேல்யூ எடுத்துக்கிட்டேன், அந்த ஃபேஸை எடுத்துக்கிட்டேன், பீக் வேல்யூ எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது தான் ஃபேஸு டீட்டா, கரெக்டாக? அந்த டீட்டாவை டைம் t = 0 அப்போ பிளாட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆக்சஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது எனக்கு காஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒய் ஆக்சஸில் சைன். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அட் டைம் t டீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும்? டீட்டாவோட வேல்யூ வில் பி ஒமேகா t ப்ளஸ் π/3. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபேஸஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகக்கூடிய வெக்டார்ஸ். இப்போ டைம் t = 0 அப்போ π/3ன்னு இருந்துச்சு, கரெக்டாக? வாட் இஸ் த டீட்டா வேல்யூ அட் டைம் t = 0? டைம் t = 0 அப்போ π/3. ஆஃப்டர் சம் டைம் இட் வில் ஹவ் மூவ்ட் இன் சம் ஆன்டி கிளாக், கொஞ்சம் நகர்ந்துருக்கும், கரெக்டாக? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் நகர்ந்துருக்கும். இப்போ நான் என்ன சொல்லலாம்? this is my x, this is my y. இப்போ 60 டிகிரியில் π/3னா என்ன சொன்னேன்? 60 டிகிரி. ஸோ 60 டிகிரிக்கு கொஞ்சம் மேலே இங்கே இருக்குன்னு சொல்லலாமா? ஃபேஸர் வெக்டார் இப்போ என்ன ஆயிருக்கு? நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் ரொட்டேட் ஆகிருக்கு. சார் ஏன் சார் 2 இது ட்ரா பண்ணுறீங்க? டைம் t = 0 ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம வந்து t = 0 ஃபஸ்ட்டு பிளாட் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் நகர்த்தி பிளாட் பண்ணாலே போதும் எக்ஸாம்ஸில். ஓகே, திஸ் இஸ் O A and this is the I0 வேல்யூ. பட் ஆனால் இந்த தடவை ஆங்கிளை மெஷர் பண்ணும்போது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து மெஷர் பண்ணுறோம். பட் த வெக்டர் ஹவ் ரொட்டேட்டட் பை மோர் ஆங்கிள். எவ்வளோ ஆங்கிள்? θ = ஒமேகா t ப்ளஸ் π/3. ஸோ முன்னாடி நம்ம ஏன் வெறும் π/3ன்னு போட்டோம்? ஏன்னா அந்த டயக்ராம் வந்து ஃபேஸர் டயக்ராம் ஃபார் வாட்? ஃபேஸர் டயக்ராம் ஃபேஸர் டயக்ராம் அட் டைம் t = 0. பட் ஆனால் இப்போ இருக்க ஃபேஸர் டயக்ராம் என்னது? ஃபேஸர் டயக்ராம் அட் டைம் t கொஞ்சம் முன்னாடி எங்கே இருந்துச்சு? முன்னாடி இங்கே இருந்துச்சா? இப்போ எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்கு? சம் ஆங்கிள் இட் ஹவ் ரொட்டேட்டட். எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்குன்னா சம் ஆங்கிள் இட் ஹவ் ரொட்டேட்டட். ஓகே, இந்த இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆக போகிறீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கப்பா. இங்கேருந்து நான் அப்படியே வேர்ட்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே. இந்த லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? இந்த லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? திஸ் லென்த் வில் ரெப்ரசன்ட்ஸ் வாட்? I0 cos ஒமேகா t ப்ளஸ் π/3. ஏன்னா இப்போ நம்ம டைம் tக்கு டயக்ராம் போட்டிருக்கோம், அதனால் ஒமேகா t ப்ளஸ் π/3. போன தடவை டைம் t 0 அப்போ போட்டோம், அதனால் வெறும் π/3. இப்போ அதை அப்படியே ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கள். வாட் யூ வில் ஹேவ்? இந்த லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? I0 எப்போவுமே at any time if you do projection on y axis it will give you what? I0 sin omega t plus π/3. so projection on x axis cos, projection on y axis sin. புரியுதா இல்லையா? இவ்வளோ தான் ஃபேஸர் டயக்ராம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இது தரேன் நான். ஓகே, இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சொல்யூஷன் மட்டும் தான் நான் எழுத போகிறேன். ஓகே, நீங்கள் இதை டயக்ராம் நீங்கள் போட்ட டயக்ராம் கரெக்டாக இல்லைன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ வில் கிவ் யூ த கொஸ்டின். ஆன்சர் நான் கொடுத்துட்றேன், பட் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லேட்டர் யூ கேன் செக். ஃபேஸர் டயக்ராம் எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ
இதை பிளாட் பண்ணுங்க பார்க்கலாம். இதை வந்து ஃபேஸர் டயக்ராமை யூ நீட் டு பிளாட். Come on, yes. இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு t = 0 இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு I0 will represents the இனிஷியல் ஃபேஸ் என்னது, அதாவது ஜென்ரல் ஃபேஸ் வந்து இது. ஓகே ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், டைம் t = 0 அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ டைம் t = 0 அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? நமக்கு see what is the initial phase? டைம் t = 0 அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஃபேஸு t இருக்கிறதுல 0ன்னு போடுங்கப்பா, என்ன வரும்? -π/2ன்னு வருமா? அப்படின்னா அது என்னது? அது what is it? ஆரிஜின்லேருந்து this is the length of the vector. ஓகே, ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து மைனஸ் வருது. மைனஸ்னால் நான் என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணணும். பாசிட்டிவ் ஆனால் எல்லா ஆங்கிள்ஸுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தான், எல்லா ஆங்கிள்ஸுமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். பட் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்றது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை வச்சு டிசைட் ஆகும். இங்கே வந்து -π/2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து -π/2ல் இருக்குது. புரியுதா இல்லையா? இப்போ இது வந்து நம்மளோட ஃபேஸர் வெக்டார். இது அடுத்து எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்? இட் வில் ஆல்வேஸ் ரொட்டேட் இன் வாட் டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ டைம் t எப்படி இருக்கும்? டைம் t எப்படி இருக்கும்? டைம் t எப்படி இருக்கும்? இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கும்ல. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேஸரை நான் ட்ரா பண்ணிட்டேன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஃபேஸர்? I0 பீக் வேல்யூ. அதுக்கப்புறம் இப்போ உள்ள ஃபேஸ் ஆங்கிள் என்னது? t = 0 அப்போ இதுதான் ஃபேஸ் ஆங்கிள். இப்போ டைம் t அப்போ வாட் இஸ் த ஃபேஸ் ஆங்கிள்? ωt -π/2. அப்போது இங்கேருந்து முன்னாடி இங்கே இருந்துச்சு கரெக்டாக, முன்னாடி இங்கே இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ஃபேஸ் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோம்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸோட θ = ωt -π/2. புரியுதா இல்லையா? அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தான் நான் இப்போயே ஆங்கிள் மெஷர் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் ஆங்கிள் θ = ωt -π/2. புரியுதா இல்லையா? இப்போ இது வந்து டைம் t. ஓகே, இப்போ எனக்கு வந்து சைன் வேணுமா காஸ் வேணுமா? எனக்கு சைன் வேணும். அப்போ ஐ நீட் டு ப்ரொஜெக்ஷன். இந்த ஹெட்டில் இருந்து நான் என்ன பண்ணணும்? ப்ரொஜெக்ஷன் ஆன் y axis I need to do. இந்த லென்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? what it represents? it represents என்ன சொல்லும்? இப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? I0 sin ωt -π/2. கரெக்டாக இல்லையா? I0 sin ωt -π/2. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபேஸர் வெக்டாரை at any time if I projection on y axis I will get the AC equation. Okay, so that is the point. இது வந்து ஒரு ஜென்ரல் டைமுக்கு போட்டிருக்கோம். there is no specific time. ஃபஸ்ட்டு டயக்ராம் தான் t = 0, டைம் tக்கு இப்படி போட்டிருக்கோம். பொதுவாக நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் புக்ஸில் நீங்கள் எந்த புக்கில் எந்த டயக்ராம் பார்த்தாலும் இந்த t = 0 டயக்ராமை போட மாட்டான். t = 0 டயக்ராம் போட மாட்டான். ஈவன் யூ டேக் NCERT. அப்போது டைரெக்டாக அவன் டைம் t உள்ள டயக்ராமை தான் போடுவான். புக்ஸில் வந்து இந்த டைம் t போடுவான். இன் புக்ஸில் இது தான் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஏன்னா அவன் வந்து டைரெக்டாக போட்டோன்னு நிறைய பேருக்கு புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க t = 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் t போடுங்க, கரெக்டாக வரும். புரியுதா இல்லையா? டவுட்டே உங்களுக்கு தேவையானதில்லை.
ஓகே, நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ இங்கேருந்து மெஷர் பண்ண ஆங்கிள் வந்து யூ ஷுட் நாட் சே இட் இஸ் திஸ் இஸ் தீட்டா, இது தீட்டான்னு சொல்லிடக்கூடாது. எப்போவுமே ஆங்கிள் எங்கேருந்து மெஷர் பண்ணணும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து. யூர் ஏபிள் டு கெட். ஸோ இது வந்து நான் கரண்ட்டை வச்சு சொல்லியிருக்கேன். வோல்டேஜுக்கு சொன்னாலும் இதே ஐடியாஸ் தான். ஓகே, நத்திங் டிஃப்ரெண்ட். சரிப்பா, வெரி குட். ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் அனாலிசிஸ்க்கு போகலாம். கிங் கோப்ரா, சூப்பர் சார், டோன்ட் கேர் அபவுட் வியூஸ், ஐ வில் see recorded videos சார், கீப் இட் அப் சார். தேங்க்யூ கிங் கோப்ரா. அப்படியே கொஞ்சம் நீங்கள் லைவில் இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணி படிக்கலாம். பட் நோ ஒன் இஸ் தேர் இந்த லைவ். ஓகே, ஸோ ரைட்ப்பா. ஓகே, யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஐ திங்க். இப்போ வந்து நம்ம குயிக்காக போக போகிறோம். ஓகே, நம்ம படிக்க போகிற சர்க்யூட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, என்னென்ன சர்க்யூட்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு. we are going to study என்னென்ன படிக்க போகிறோம். டு ஸ்டடி ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னா பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். பியூர் ரெசிஸ்டர் வித் ஏசி. அதே மாதிரி பியூர் கெப்பாசிட்டர் with AC source. Okay, இது நம்மளோட ரெசிஸ்டர் and this is the AC value. இது மாதிரி ஒரு சர்க்யூட்டாக படிக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பியூர் கெப்பாசிட்டர் வித் ஏசி சோர்ஸ். இப்போ இதில் வந்து சர்க்யூட் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பான். இது வந்து பியூர் கெப்பாசிட்டர் சர்க்யூட். அதுக்கப்புறம் பியூர் இண்டக்டர். பியூர் இண்டக்டர் வித் ஏசி சோர்ஸ். ஓகே, ஸோ இது சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டர் இருக்கும் and there will be a AC. புரியுதா இல்லையா? ஸோ இந்த 3 சர்க்யூட்ஸ் படிக்க போகிறோம். லாஸ்ட்டாக we are going to study one more circuit. அது என்ன அப்படின்னா, இப்போ இல்லை, லாஸ்ட்டாக இது முடித்ததுக்கப்புறம், இந்த 3 இது முடிஞ்சதுக்கப்புறம் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், அப்புறம் இண்டக்டர், இது 3மே சேர்த்திங்கன்னா you will get the final circuit. புரியுதா இல்லையா? RLC சர்க்யூட் ஆர் LCR சர்க்யூட் படிச்சிருக்கீங்களா? தப்பாக நேம் பண்ணிட்டேன். C and this is L. ஸோ இது மாதிரி ஒரு சர்க்யூட் படம், அதாவது சீரீஸ் RLC சர்க்யூட். அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேற்று பார்த்த ஃபுல் தியரி, ஆர்எம்எஸ் வேல்யூ, பீக் வேல்யூ, அதுக்கப்புறம் நிறையா உங்களுக்கு வந்து சில கிராஃப்ஸோட ஈக்குவேஷன் சொன்னேன், நிறைய விஷயங்கள் சொன்னேன். இப்போ அதில் இருக்கிறது எல்லாமே எதுக்குன்னா, எண்ட் ஆஃப் தி டே இந்த 4 சர்க்யூட்ஸை படிக்கிறது தான் மெயினாக. லாஸ்ட்டாக நம்ம என்ன படிப்போம்னா, we will study about what? Transformers. Transformer வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இதுதான் பாயிண்ட்டு. இதில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னென்ன பாயிண்ட்ஸ் we are going to study. கவனிங்க. ஸோ இதோட நம்ம டிஸ்கஷனை இன்றைக்கி இந்த வீடியோவோட டிஸ்கஷனை we will finish it. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு, அதாவது டுமாரோ we will have more sessions and we will complete the discussion. ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபேஸர் டயக்ராம் பார்த்தோம், முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் we will see. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறப்போ, until then bye from Nagarajan. All the best. Bye bye.